6 அதனுடைய 19வது வசனம், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபித்ததை ஆண்டவர் கேட்டு உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறவர். பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் உங்களுடைய ஜெபத்தை தள்ளாத தேவன். உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எந்த காரியத்திற்காக அதிகமாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் பதிலை தரப்போகிறார். ஜெபித்த காரியம் உங்க கையில வந்து கிடைக்க போகிறது. ஒரு வேலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை? ஆண்டவரே, எவ்வளவோ காரியத்தை செய்து பார்த்தாச்சு, எனக்கு எந்த பதிலும் இல்லையே, நான் வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, உனக்கு வேலை கிடைக்கலையா, உனக்கு வேலை கிடைக்கலையா என்று பல பேர் என்னை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்களே. ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையா? ஏன் என் ஆண்டவர் இந்த காரியத்திலே மௌனமா இருக்கிறார்? காத்திருந்து பார்த்தாச்சு, எவ்வளவோ நாட்கள் ஓடி போச்சு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மனசுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்ததை நிச்சயம் தேவன் தரப்போகிறார். அதிலே தடைகள் இருந்தாலும், மனுஷனுடைய கிரியைகள் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு அதை நிர்மூலமாக்க போகிறார். நீங்க ஜெபித்த காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்க கையில வாய்க்கும்படி செய்ய போகிறார். அது தடைபடுவதில்லை. எத்தனை மனிதர்கள் எழும்பி வந்தாலும், உங்களுடைய வேலைக்காக போட்டி போட்டாலும், கர்த்தர் உங்களுக்குன்னு தர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்க கையில தருவார். நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்கி போகாதே. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேலையில்லாத நிமித்தம் நீங்க படுகிற கஷ்டத்தை தேவன் அறிகிறார். நீங்க அழுகிற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு மன உளைச்சல்கள், எத்தனை கேள்விகள், மனுஷருடைய பார்வையில என்னால நிற்க முடியல, கேள்வி கேட்டே என்னை உடைத்து விடுகிறார்கள். வீட்டுக்குள்ள பல கேள்விகள். நான் எங்கு போவேன்? நான் யாரிடம் போய் சொல்லுவேன்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த காரியத்துல ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி மனதுக்குள்ளே தேவனோடு கூட நீ பேசி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவன் உனக்கு வேலை கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உன் அலைச்சல்களை கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உன் வேதனையை கர்த்தர் அறிகிறார். உன் கலக்கங்கள், உன் மனபாரங்களை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாய் ஒரு வேலை உன்னை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நீ சோர்ந்து போகாதே, உற்சாகத்தோடு இருங்க. இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஜெபத்திற்கு ஆண்டவரை பதில் கொடுக்கிற தகப்பன், உடைய பிள்ளைகள் எதற்காகலாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அதுக்கான பதிலை நிச்சயமாய் கொடுத்து உடைய காரியங்களில ஆண்டவர் கூட இருந்து நடத்த போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இன்றே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.